டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தியேட்டர்ல காத்து வாங்கிய ஏஸ் திரைப்படம் விஜய் சேதுபதிய கௌத சூரி 3ஆம் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். விஜய் சேதுபதி நடித்த ஏஸ் திரைப்படம் மே 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தியேட்டர்ல வெளியாச்சு. இந்த படத்துல ருக்மணி வசந்த், யோகி பாபு, அவினாஷ், பப்ளு பிருத்திவிராஜ், திவ்யா பிள்ளை, ரமேஷ் திலக் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. ஆண்டவன் கட்டளை படத்துக்கு பிறகு விஜய் சேதுபதியும் யோகி பாபுவும் இந்த படத்துல முழுக்க வராங்கன்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு இடையேயான காமெடி காட்சிகள் செம்மையா ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும் படத்தின் திரைக்கதை வலுவாலாததால படம் வசூல அள்ள முடியாம தள்ளாடிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். மகாராஜா படத்தின் வெற்றியை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்துல உருவான விடுதலை 2 திரைப்படம் வெளியாச்சு. இந்த படத்திற்கு மக்களிடையே நல்ல எதிர்பார்ப்பு இருந்த போதும் படம் எதிர்பார்த்த வசூல பெறல. இதையடுத்து ஆறுமுககுமார் இயக்கத்துல ஆஸ் திரைப்படம் வெள்ளிக்கிழமை வெளியாச்சு. இந்த படத்துல விஜய் சேதுபதி கண்ணன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியா ருக்மணி வசந்தும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மலேசியா செல்லும் விஜய் சேதுபதிக்கு யோகி பாபுவின் நட்பு கிடைக்குது. அவரின் உதவியால ஒரு ஹோட்டல் சமையல் வேலையில சேர்ந்து அவரு அங்க பணியாற்றிட்டு வராரு. விஜய் சேதுபதி தங்கி இருக்கும் வீட்டுக்கு எதிர் வீட்டுல வசிக்கும் ருக்மணி வசந்த் மீது காதலும் வருது. இருவரும் ஒருவர் காதலிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் தனது காதலி பணத்திற்காக கஷ்டப்படுறது விஜய் சேதுபதிக்கு தெரிய வருது. இதுக்காக உதவி செய்ய நினைக்கும் விஜய் சேதுபதி சூதாட்டத்துல ஈடுபட்டு வெற்றி பெறாரு. இதனால கடுப்பான சூதாட்ட கிளப்பில் இருக்கும் எதிரிகள் சரியான திட்டம் தீட்டி விஜய் சேதுபதியை சூதாட வைத்து அவரை பெரும் கடன்ல சிக்க வச்சிடுறாங்க. இதனால மலேசியாவில பெரிய டானாக நினைக்கும் தர்மாவிடம் சிக்கிக்கொள்ள சூதாட்டத்துல தோற்ற பணத்தை கொடுக்கலனா கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. இதுல இருந்து தப்பிக்க நினைக்கும் விஜய் சேதுபதி வங்கியிலிருந்து வரப்படும் 40 கோடி பணத்தை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டாரு. அவரின் திட்டம் நிறைவேறியதா இல்லையா அப்படிங்கறதுதான் ஆஸ் திரைப்படத்தோட கதையா இருக்கு. நடிகர் சூரி நடித்த மாமன் திரைப்படத்தை குடும்பங்கள் கொண்டாடி வர்றதால அந்த படத்தின் வசூல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இந்த படம் தான் ஆஸ் திரைப்படம் தியேட்டர்ல காத்து வாங்குறதுக்கு காரணம் அப்படின்னும் கோலிவுட்ல கிசுகிசுக்கப்படுது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.